ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஸோன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட வீடியோஸை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த அழகான மாலை தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாலை வந்து நான் சாட்டின் ரிப்பன் வச்சு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த 3 கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாட்டின் ரிப்பன்ஸோட அகலம் வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மெயினாக இதுக்கு தேவை வந்து சாட்டின் ரிப்பன். ஸோ நான் இங்கே எடுத்திருக்க கலர் வந்து இந்த டார்க் பிங்க்கு, கொஞ்சம் வந்து இந்த ரோஜா பூ மாலை மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லீஃபுக்கு வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாலையில் வந்து ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் வைப்போம் இல்லையா, அதாவது ஒரிஜினல் மாலையில் மல்லிப்பூ, சம்பங்கிப்பூ. ஸோ அதை ரிசெம்பிள் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து ஒயிட் கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 சாட்டின் ரிப்பன் வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதை கோக்கிறதுக்கு நான் வந்து நார்மலாக நம்ம துணி தைக்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுறேன். அது கூட நீடில் வந்து நான் இப்போ கோர்த்து நாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிங்க் கலரில் இருக்க சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி அந்த மாலையை நம்ம ரெடி பண்ணலாம். நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரா எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, பிசுறு வரும்ல வெளியே, அந்த இடத்த வந்து ஒரு 2 மடிப்பு மடிச்சுட்டு அந்த ஸ்ட்ராங்காக வந்து அந்த பேஸு இதில் வந்து தச்சுக்கிறேன். ஸோ இப்படி தச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஊசியை வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ரில்ஸ் வேணுமோ சாட்டின் ரிப்பனில், அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த நீடில் வந்து அளவு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே. ஸோ இதே அளவு தான் நம்ம எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, எவ்வளோ அளவுக்கு இருக்குங்கிறது. ஸோ அந்த அளவை நம்ம ஃபாலோ பண்ணியே பண்ணால் தான் வந்து நமக்கு அது கரெக்டாக வரும். இல்லைனா ஏத்த இறக்கமாக கொஞ்சம் இர்ரெகுலராக நல்லா இருக்காது மாலை பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவனமாக நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாலை முழுசுமே வந்து நான் இப்போ இந்த பேட்டர்ன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே போல் தான் பண்ணணும். ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த ஊசியில் இப்படி குத்தி எடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே நான் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும். நான் அந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நீடில் வந்து குத்துற இடம் பார்த்தீங்கன்னா, சாட்டின் ரிப்பனோட அந்த ஒரு சைடு கார்னரில் தான் வந்து நம்ம இப்படி குத்தி எடுக்கணும். மிடில்ல வச்சு குத்திட்டிங்கன்னா ஃப்ரில்ஸ் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இருக்கிறதுலே வந்து சின்ன சைஸு, அதாவது 1 சென்டிமீட்டர் அகலம் இருக்க சாட்டின் ரிப்பனில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக சின்ன சைஸ் மாலை மாதிரி தான் வரும். இது வந்து 1 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற சாட்டின் ரிப்பன் இல்லையா? ஸோ வந்து இதை விட பெரிய சாட்டின் ரிப்பனில் பண்ணினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாலை வந்து பெருசாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இந்த ப்ரொசீஜர் எல்லாம் இதே போல் தான் பண்ணணும். ஸோ நம்மளோட மாலையோட அந்த கீழ்பாட்டுக்கு வந்து நான் இப்போ பிங்க்கில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட அளவு வந்து நம்ம அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, சின்ன ஸ்கேலு, அதோட அளவுக்கு வந்து நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த லீஃப், அந்த இலைங்க வைப்போம்ல மாலை, ஒரிஜினல் மாலையில், அதுக்கு வந்து இப்போ நான் இந்த க்ரீனை வந்து இதே பேட்டர்ன் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள், அதே பேட்டர்னில் அப்படியே நம்ம இதை ஃபாலோ பண்ணி லீஃப் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, நமக்கு எந்த அளவுக்கு லீஃப் வைக்கணுன்றது தோணுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரில்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. நம்ம இது பண்ணும்போது ஒரு சாட்டின் ரிப்பன் முடிச்சுட்டு அடுத்த சாட்டின் ரிப்பன் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த ரா எட்ஜஸை வந்து 2 வாட்டி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதே ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வந்து அதை கேண்டிலில் அந்த எட்ஜை வந்து நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா இந்த பிசுறு வராது. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த லீஃப் ஃப்ரில்ஸ் வச்ச பிறகு நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக நான் வந்து இங்கே கோல்டன் கலர் மினி ரோஸஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து இந்த கோல்டன் கலர் ரிப்பனில் செஞ்சது. ஸோ வந்து இந்த மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு இதை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம இந்த மாலைக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின்ஸ்லாம் செஞ்சோம்ல, அதுலேயும் நடுவில் வச்சு நம்ம கட்டினோன்னா அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இந்த கோல்டன் மினி ரோஸஸை ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் நம்ம அந்த மாலையில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த ரோஸஸ் ஒரு 5லேருந்து 6 நம்பர்ஸ் வந்து எடுத்து அதை இந்த ஊசியில் நான் ஃபஸ்ட்டு கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த ரிப்பனை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ரோஸ்க்கும் இருக்க ரிப்பன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரோஸஸ் வந்து அசையாமல் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு ஒரு ரோஸ் கூட இன்னொரு ரோஸு லைட்டாக வந்து நம்ம உள் சைடாக ஸ்டிச் பண்ணி விட்டுக்கணும்.
ஸோ அது எப்படின்றது வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த சாட்டின் ரிப்பன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு சர்க்கிளாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரோஸ் கூட இன்னொரு ரோஸை வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டிச் பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக ஒன்று கூட ஒன்றா அட்டாச் ஆகி நெருக்கமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அது அந்த மாலையை வந்து சுற்றி பார்த்தா நமக்கு அந்த ரோஸே வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அது முடித்த பிறகு திரும்பவும் லீஃப் ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்காக க்ரீன் கலரில் இருக்க அந்த சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி அதே அளவு நம்ம இதுக்கு முன்னாடி வச்சோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு இருக்க மாதிரி கொஞ்சம் ஃப்ரில்ஸ் வச்சா இந்த 2 சைடும் லீஃப் இருக்க மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து இந்த மாலையோட அப்பர் போர்ஷனில் நம்ம ஒயிட் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் திரும்ப ஒயிட் கலர் சாட்டின் ரிப்பனை இப்போ நம்ம அந்த பிங்க்கு எவ்வளோ அளவுக்கு செஞ்சோமோ அதே அளவுக்கு ஃப்ரில்ஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எண்டில் வந்து நான் திரும்பவும் கொஞ்சோண்டு லீஃப் இருக்க மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக க்ரீன் கலரில் ஃப்ரில்ஸ் வச்சு ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ நம்மளோட மாலைக்கு வந்து டவுன் பார்ட்டில் ஒரு ஹேங்கிங் மாதிரி செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டாசல் செய்கிறதுக்கு நான் திரும்பவும் இந்த டார்க் பிங்க் கலரில் இருக்க சாட்டின் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம ஒரு சிம்பிள் ரோஜா பூ மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதே பேட்டர்ன் தான் ஒரு ஒரு 30 சென்டிமீட்டர் அளவு இருக்க மாதிரி ஒரு சாட்டின் ரிப்பன் கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த மாலை செய்கிறதுக்கு எப்படி ஃப்ரில்ஸ் வச்சோமோ அதே ஃப்ரில்ஸ் அப்படியே வச்சோம்னா, இப்போ இழுத்தோம்னா பார்த்தீங்களா ஒரு பூ மாதிரி வந்திருக்கு. திரும்பவும் அந்த பூவுக்கு நம்ம லீஃப் வைக்கிறதுக்கு இந்த க்ரீன் கலரில் இருக்க சாட்டின் ரிப்பனில் ஃப்ரில்ஸ் வச்சோம்னா நமக்கு அப்படியே வந்து ஒரு பூ வந்து லீஃபோடு இருக்க மாதிரி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கோல்டன் பீட்ஸை அப்படியே இதில் கோர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஹேங்கிங் டேசல் மாதிரி கிடச்சிரும். இதை வந்து நம்ம அந்த மாலையோட டவுன் பார்ட் இருக்குல்ல, நமக்கு இந்த மாலைக்கு டவுன் பார்ட் வந்து அந்த டார்க் பிங்க் கலர் தான் வரும். ஸோ அந்த டார்க் பிங்க் கூட நான் இதை அட்டாச் பண்ணி விட்டுடுறேன். நான் வந்து இங்கே ஒரு 6 to 7 கோல்டன் பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு அந்த ஹேங்கிங் இருக்கணுன்றது நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ஸை கோர்த்துக்கிட்டு அந்த டவுன் பார்ட்டில் வந்து நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மாலையோட ஒரு சைடுக்கு வந்து நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இதே போல் இன்னொன்றும் ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் இப்போ இங்கே செஞ்சு வச்சுருக்கேன். இது 2யும் வந்து நம்ம இப்போ எப்படி அட்டாச் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க 2 டேசல்ஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த 2 டேசல்லையும் இப்படி முறுக்கி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா த்ரெட்டால் தைச்சும் விட்டுக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மணி இருக்க பார்ட் கிட்ட வந்து நான் இப்படி 2 டேசல்ஸையும் திருக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேல் பார்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த சாட்டின் ரிப்பன் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து அதே போல் அந்த ரா எட்ஜை மடித்து அந்த மாலை கூட 2 சைடும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம மாலையோட அந்த ஹேண்டில் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ 2 சைடும் இப்போ நான் தைச்சி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாட்டின் ரிப்பன் மாலை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து படங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு, என்ட்ரன்ஸ், டோர்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து இதை போட்டோன்னா அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.